ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு ராம் மகி விலாக்ஸ். நான் உங்கள் மகி. லாஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 3 கிலோ புல்லட் ரைஸ்க்கு 2.5 கிலோ மட்டன் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வேணும்னா அரிசியும் மட்டனும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஒரு பாத்திரத்தில் அளந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டனை ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மூணு கிலோ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 700 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 15 நம்பர், அப்புறம் மராட்டி மொகு, கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் ஒரு 5 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு 1.5 கிலோ கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கிலோக்கு 1/2 கிலோ கணக்குப்படி 1.5 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் வெங்காயம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோக்கு 1 ஸ்பூன் கணக்குப்படி 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ஏன் வெறும் மிளகாத்தூள் ஃபஸ்ட்டே எண்ணெயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் தரும். நம்ம ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலருமே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வெறும் மிளகாத்தூளோட கலர் தான் நம்ம பிரியாணியில் இருக்க போகுது. அதனால் எண்ணெயில் இந்த வெறும் மிளகாத்தூள் போடும்போது தான் அதோட கலர் நல்லா வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியெல்லாம் இப்போவே போட்டு வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் பிரியாணிக்கு. நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறதை விட வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஆட் பண்ணதை விட ஃபஸ்ட்டே நம்ம இந்த வெங்காயத்தை கூடவே புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டோம்னா பிரியாணி நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். 250 கிராம் இஞ்சிக்கு 250 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி எப்பவுமே வெங்காயம் எடுத்துக்கிற அளவை விட கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி பிரியாணிக்கு அதிகமாக போடக்கூடாது. தக்காளி போட்டு வதக்குனதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த பிரியாணிக்கே டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லலாம். பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையும் சம அளவுக்கு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 250 ml தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி அளந்தோமோ அந்த பாத்திர அளவுக்கு 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் அந்த கறியில் இறங்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் தம் போடலாம். இந்த மாதிரி தம் போடும்போது வெறும் அந்த நெருப்போட சூடுலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டு இறக்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிரியாணியோட கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எப்படி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். நல்ல சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.